வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சாவி இல்லாததால் பல மணி நேரம் அதிகாரிகள் காத்திருந்த நிலையில் பிற்பகல் 2:30 மணிக்கு ரெய்ட் தொடங்கியது. அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் அமலாக்கத்துறையினருக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவு பொட்டலங்களை சோதனையிட்ட திமுக வழக்கறிஞர்கள். வேறு ஏதேனும் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்ற சந்தேகத்தின் பேரில் சோதனை. அமைச்சர் துரைமுருகனை தொடர்ந்து அவரது மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்ட். 4 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அதிகாரிகள் தீவிர சோதனை. தனது வீட்டில் அமலாக்கத்துறை எதற்காக சோதனை நடத்துகிறது என தெரியவில்லை. சென்னையில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த ரெய்டில் ஒரு டிராவல் பேக் உள்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திண்டுக்கல்லில் பிரபல நகைக்கடையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த LKG குழந்தை உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்றபோது தவறி விழுந்து உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம். விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட குஷ்பு உள்ளிட்ட அனைவரும் 6 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிப்பு. குஷ்புவை காண பொதுமக்களும் ரசிகர்களும் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மிளகாய் வற்றலை இடித்து கண்ணகி சிலைக்கு பூசி போராட்டம். கோயில் சிலம்புடன் கண்ணகி வேடமிட்ட பெண்கள், கலைஞர்கள் நீதி வேண்டும் என முழக்கம். போராட்டம் நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதி கொடுப்பதில்லை. மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. பாஜக பேரணியில் ஊதியத்திற்காக கண்ணகி வேடமிட்ட தங்களை கைது செய்து விட்டார்கள். பரதநாட்டிய பெண் கலைஞர்கள் கதறி எழுத காட்சி இணையத்தில் வைரல்.
தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கலாமே எனவும் நீதிபதிகள் கருத்து. தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வரும் ரேஷன் ஊழியர்கள். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த ஆண்டை போலவே அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மேலூரில் மதிமுக ஆர்ப்பாட்டம். வைகோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். தலைநகர் டெல்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உள்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புக்கான சாவிகளை வழங்கினார். இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். டெல்லி நலத்திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. தனக்காக இதுவரை ஒரு வீடு கூட கட்டிக் கொண்டது இல்லை என பிரதமர் மோடி உருக்கம். மக்களுக்கு வீடு கொடுப்பதே தனது கனவு என பெருமிதம். $10 லட்சம் மதிப்பிலான உடைகளை அணியும் பிரதமர் மோடி தனக்கு வீடு இல்லை என கூறுவது ஏற்புடையது அல்ல. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க முயற்சி. பாஜக மீது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் குற்றச்சாட்டு. மத்திய பாஜக அரசால் இந்திய இளைஞர்களின் எதிர்காலம் அழிக்கப்படுகிறது. ஏகலைவனின் கட்டை விரல் வெட்டப்பட்டது போல் இளைஞர்களின் கட்டை விரல்களும் வெட்டப்படுவதாக ராகுல் காந்தி காட்டம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன அன்று கூட்ட நெரிசல் சிக்கி ரசிகை உயிரிழந்த விவகாரம். ஏற்கனவே இடைக்கால ஜாமீனில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கி ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவு. ஜனவரி மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தை நிறைவு செய்ய வேண்டும். நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து முடிக்க பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிரடி உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பொது மேடையில் உதவியாளரை தரக்குறைவாக திட்டிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பேப்பரை எடுத்து வராததால் ஆத்திரமடைந்து ஒருமையில் பேசியதால் சலசலப்பு. கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே பரசுராமங்க எறும்படானே பேப்பருங்க. ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் கால்கோள் விழா. அமைச்சர் மூர்த்தி, விழா கமிட்டியினர் பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா.
அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து உற்சாக கொண்டாட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் அட்ராசிட்டி. வாகனங்களில் நின்றபடி ஆட்டம் பாட்டத்துடன் சென்றதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதிருப்தி. தருமபுரி பாப்பாரப்பட்டி அருகே ராணுவ வீரர் திடீர் மரணம். அரசு மரியாதையுடன் 27 குண்டுகள் முழங்க உடல் நல்லடக்கம். கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை மீட்கும் பணி நிறைவு. 9 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின்பு பத்திரமாக மீட்கப்பட்டதால் மக்கள் நிம்மதி. திருச்செங்கோட்டில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்கள், பேக்கரிகளில் ஆய்வு. காலாவதியான உணவு பண்டங்களை பறிமுதல் செய்து உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாடு கேரள இடையேயான குருவாயூர் ரயில் பெட்டிகளுக்கு இடையே இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டதாக தகவல். திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு வழிபாடு. கார்த்திகை தீப விழாவையொட்டி பால், மஞ்சள், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம். இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டில் அதிபர் ஜோ பைடன் குடும்பத்திற்கு கிடைத்த பரிசு பொருட்களின் பட்டியல் வெளியீடு. பைடன் மனைவி ஜில் பைடனுக்கு பிரதமர் மோடி கொடுத்த $20,000 மதிப்பிலான வைரம் முதலிடம். லடாக் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்குவது குறித்த சீனாவின் அறிவிப்புக்கு இந்தியா கடும் கண்டனம். சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என வெளியுறவுத்துறை தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல். பட்டாம்பூச்சி, நந்தி, நாரை, சிங்கம், யானை என பல்வேறு உருவ வடிவங்களை மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளிப்பு. அதானி மீதான லஞ்சம் தொடர்புடைய வழக்குகளை ஒரே நீதிபதி அமர்வு விசாரிக்க நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து வழக்குகளும் தனித்தனியே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 9 ரன்கள் சேர்ப்பு. T20 சீசன் 3க்கான தூதுவர்களாக இந்திய சுழற்பந்து ஜாம்பவான் ஹர்பஜன் சிங் தேர்வு. ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் என ரசிகர்களால் அழைக்கப்படும் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தரும் தூதர் மற்றும் வர்ணனையாளராக களமிறங்க உள்ளதாக தகவல்.